ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோஸ் வந்து எ ப்ரேயர் டு த டீச்சர் சுப்ரோட்டா பக்ஷி பேஜ் நம்பர் 997 இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து இதில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டோரி மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ புக் இருக்கவங்க இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு புக்கை ஃபுல்லாக வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க பார்க்கலாம். எ ப்ரேயர் டு த டீச்சர். இந்த ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது ஒரு கான்வகேஷன் டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுக்காரு. நீங்கள் வந்து டீச்சர் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மைண்ட்ரி அதோட ஃபவுண்டர். ஸோ ஃபவுண்டர் அண்டு சிஇஓ சுப்ரோட்டோ பக்ஷி அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 6, 2005 பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்வகேஷனில் இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஆனால் சிலபஸை தாண்டி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்காரு. அதை பற்றி அதை வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க பார்க்கலாம். அந்த கான்வகேஷன் ஸ்பீச்சை கொடுக்குறவர் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரோட்டோ பக்ஷி அப்படிங்கிறவர். ஸோ அந்த மைண்ட்ரியோட ஃபவுண்டர். எப்படி ஆரம்பிக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வழக்கம் போல் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நம்ம வந்து பட்டமளிப்பு கொடுக்குறது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது. இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியவங்க. ஏன்னா வந்து ஆசிரியர் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாணவர்ந்து உருவாக்குதாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க கையில் தான் வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்பீச்சை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிக்காரு. அப்படியே ஆரம்பிச்சுட்டு அந்த டீச்சர்ஸை பார்த்து ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து முடித்தவங்க. ஸோ வந்து அவங்கள பார்த்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில கோரிக்கையெல்லாம் வைக்கேன். இந்த கோரிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீளமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனால் வந்து இதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பீச் வந்து கொடுக்காரு. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக எதை முதல்ல டீச் பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூஷன் அப்படிங்கிறாரு. 3 விஷயம்: இன்க்ளூஷன், கம்யூனிகேஷன், லேர்னிங். ஸோ இன்க்ளூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒற்றுமை. ஸோ வந்து ஒற்றுமையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளோட பாட புத்தகத்தில் அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இந்த இன்க்ளூஷன் என்ன, இதனால் நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சில எல்லைகள்லாம் தாண்டணும். அதுக்கு மேலே நம்ம வந்து பெருசாக வாழணும் அப்படின்னா நம்ம வந்து ஒற்றுமையாக வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணி அந்த குப்பையை வந்து ரோட்டில் வந்து போட்டுருவோம். ஸோ ஏன்னா வந்து ரோடு வந்து எப்படி வேணால் வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஸோ சாலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தான். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் சமமாக வந்து பார்க்கணும். நம்ம வீடு நம்ம வந்து எப்படி சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாலையை வந்து வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம வீட்டு குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சாப்பாடு கிடைக்கா. ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கா, அவங்களோட பசி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் வந்து ஒரு படத்துக்கு போனால் போதும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன். நம்ம வந்து மற்றவங்க கூட எப்படி வந்து பழகுறோம், எப்படி நம்ம வந்து பேசி தொடர்பு படுத்துகிறோம், இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஸ்கில்லாக வந்து இருக்கணும். ஆனால் இப்போ பெரும்பான்மையாக வந்து எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டி மனப்பான்மை. அந்த குழந்தையோட என் குழந்தை வந்து பெஸ்ட்டாக இருக்குது, சொந்தக்கார குழந்தையோட என் குழந்தை தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மையிலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சிக்கிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன். நம்ம வந்து மற்றவங்க கூட வந்து எப்படிலாம் வந்து சிம்பிளாக வந்து பழகுறோம். ஸோ வந்து ஒரு சில பேரால் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசவோ கேட்கவோ கூட வந்து முடியாது. நம்ம வந்து அவங்க கூடயும் பார்த்தோம்னா நம்ம எந்த மாதிரிலாம் வந்து பழகுறோம், நம்மளோட வந்து மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், வசதி கம்மியாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லோரும் கூட எப்படி வந்து எளிமையாக நம்ம வந்து பழகணும், இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த டீச்சருக்கு வந்து அது சொல்கிறாரு. அது மாதிரி வந்து அவங்க கற்றுக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து பத்தாது. ஸோ திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டே வந்து இருக்கணும் புதுசான விஷயம். ஸோ வந்து ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், அதே அவங்க வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணிட்டே வந்து இருக்கணும். ஸோ மெயினாக வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து கற்றுக்கிறத விட அதை வந்து செயல்முறைப்படி ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து பண்ணணும்.
கற்றல் முறையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்வி வந்து இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம்னா அவங்க வந்து டீச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. புதுமையான விஷயத்தை வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க. ஒன்றோட ஒன்று வந்து தொடர்பு படுத்தி கம்பேர் பண்ணி. ஸோ இப்போ வந்து கடலில் வந்து அலை வந்து ஏன் வந்து எழும்புது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் வந்து வீழ்ச்சி அடையுது, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மரத்தை வந்து வெட்டுறதுனால எல்லாம் வந்து ஆகுது, அதிகமான நச்சு பொருட்கள் அதெல்லாம் நம்ம வந்து உரங்கள் இதெல்லாம் வந்து வயலுக்கு விவசாயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து அழியுது. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் வந்து ஆகுது, நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த கன்சூமரிசம் நம்ம வந்து அதிகமான பொருள் வந்து பயன்படுத்துறதுனால பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட சமநிலை பார்த்தோம் அப்படின்னா வந்து வீழ்ச்சி அடையுது. ஸோ இதனால் என்னென்ன பாதிப்புலாம் வந்து வருது, ஸோ வந்து அழிவுகள், மரணம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்பு இதெல்லாம் வந்து ஏன் வந்து வருது, இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து அடிப்படையில் இருந்து ஸோ அவங்க வாழ்க்கையில் என்ன பார்க்குறாங்களோ அதை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க அப்படிங்காங்க. சிட்டியில் வந்து பறவைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கழிவுகள், தேவையில்லாத பொருட்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து மறுபடியும் எப்போ வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி நம்ம ஜன்னலோரத்தில் உட்காந்துட்டு அது வந்து ஒரு மியூசிக் மாதிரி சவுண்டு போட்டுட்டு இது வந்து எப்போ மறுபடியும் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க. ஏன் வந்து இந்த பறவைகள்லாம் வந்து அழியுது, ஏன் வந்து அது வந்து அதுக்கு வாழ்வதற்கான இடம் வந்து கிடைக்கல, இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அப்படிங்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பதில் சொல்கிறத விட மாணவர்கள் வந்து பதில் சொல்கிற திறமையோட கேள்வி கேட்கக்கூடிய திறமை தான் பார்த்தோம் அப்படின்னா முக்கியம். ஏன் அப்படின்னா கேள்வி கேட்க கேட்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அறிவு வந்து வளரும். ஸோ ஏன் 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 இந்த கேள்வியை கேட்க தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக யோசிப்போம், புதுசாக சிந்திப்போம். அப்போ வந்து மாணவர்கள் நீங்கள் வந்து கேள்வி கேட்க பார்த்தோம் அப்படின்னா வந்து பழகுங்க. அவங்க வந்து கேள்விக்கான பதிலை மட்டுமே சொல்லக்கூடாது, அவங்க வந்து கேள்வி கேட்கணும். அது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும். ஸோ தகவல் பரிமாற்றம் இருக்கணும், ஏன்னு சொல்லி வந்து கேட்கணும். அது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 4 விஷயம் கற்றுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அப்படிங்காங்க. அதுமாதிரி நம்ம வந்து சைலன்ஸ் அமைதி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து உண்மையை பேசும்போது அது வந்து கத்தி தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையை நம்ம வந்து அமைதியாக சொல்லி நம்ம வந்து புரிய வைக்கலாம். ஆனால் வந்து ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கிறதுனால இன்னொருத்தங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளோட வாய்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா இலவசமாக வந்து கிடைக்கும். சூரியனாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கடலில் வந்து மீனை பிடிக்கிறதுக்கு அந்த கடலில் நம்மகிட்ட வந்து காசு கேட்கல. ஸோ நம்ம வந்து சூரியனை பயன்படுத்துறதுக்கு சூரியனை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து காசு கேட்கல. காற்று நம்மகிட்ட பார்த்தோம் அப்படின்னா காசு கேட்கல. ஆறு, மேகம், ஸோ எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா காசு வந்து கேட்கல. பசு நமக்கு வந்து பால் கொடுக்கு, அந்த பசு நம்மகிட்ட வந்து காசு வந்து கேட்கல. ஸோ வந்து அந்த பசு மாட்டை வந்து வச்சுருக்கவர் பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து விற்காரு. ஆனால் அந்த பசு நமக்கு வந்து எப்படி கொடுக்கு, நான் வந்து காசு கொடுத்தா தான் பால் கொடுப்பேன் அப்படியே கொடுக்கு. ஸோ பசு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இலவசமாக வந்து கொடுக்கு. இந்த பூமியில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு இந்த பூமி நம்மகிட்ட வந்து காசு கேட்கல. இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகத்தில் இலவசமாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கும். இந்த உலகத்தை உருவாக்க வந்து கற்றுக் கொடுங்க. இந்த உலகத்தில் வறுமை, நோய், பசி இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஆண்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் குறுகிய வட்டத்தில் வந்து இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதவெறி இல்லாமல், ஜாதி வெறி இல்லாமல், இனவெறி இல்லாமல், எந்த ஒரு குறுகிய பார்வையும் இல்லாமல் எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க. ஸோ வந்து ஆசிரியர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வழிநடத்தக்கூடியவங்க அப்படி தானே. ஸோ வந்து ஒரு ஆசிரியர் இல்லாமல் ஒரு வந்து யாருமே வந்து வர முடியாது. அப்போ அந்த ஆசிரியர் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க. நம்மளோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, நம்ம வந்து எப்படி சகிப்புத்தன்மையோடு வந்து இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம நாட்டுக்காரங்களாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாருனாலும் வந்து இருக்கட்டும், நம்ம வந்து எப்படி சகிப்புத்தன்மையோடு வாழணும், எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், இது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அப்படிங்காங்க. இந்த மாதிரி ஓவராலாக எல்லாமே சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஸ்பீச் வந்து கடைசியாக வந்து முடிச்சிட்டாரு. ஸோ வந்து ஃபேக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேக்ட் மாதிரி வந்து எதுவும் வந்து இல்லை. அவர் வந்து ஓவராலாக ஒரு டீச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாரல் வேல்யூ அதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிசி புது சிலபஸ் பேஸ் பண்ண எல்லா போயம் ப்ரோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.